வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இன்னைக்கு ஒரு புது ஷார்ட் ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம ஷார்ட் ஸ்டோரியோட தலைப்பு ஆண் பாவம். என்னடா இது ஆண் பாவம்னு சொல்றேனேன்னு பாக்குறீங்களா? நம்ம சமுதாயத்துல ஆண்களால பெண்கள் மட்டும் இல்லங்க, பெண்களால ஆண்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அத பத்தின இன்னைக்கு ஒரு ஸ்டோரியை தான் நாம பார்க்க போறோம். வாங்க வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இவங்க தாங்க நம்ம கதையின் நாயகி, பேரு வனஜா. வனஜா? இவர் தாங்க நம்ம கதையின் நாயகன், இவர் பேரு சோலைக்கனி. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஒரே ஒரு பையன். இவங்களை பத்தின கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க ஃபேமிலில என்ன நடக்குது, நம்ம சோலைக்கனி எப்படி, வனஜா எப்படி, எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பாத்துடலாம். என்ன? இல்லம்மா, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன். போ. என்ன ஸ்கூலுக்கா போற? என்கிட்ட வந்து சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போக. கிளம்பிட்டேனா போய்கிட்டே இரு. வனஜா. என்னையா? இல்ல, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் என்கிட்ட கோபமாவே பேசுற? உனக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் உன்னை பாத்துக்கிறேன். கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் நீ ரொம்ப நார்மலா என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்த. ஆனா 1 வருஷம் கழிச்சு நம்ம பையன் பிறந்ததும் இப்போ வரைக்கும் ஆசையா இல்ல நார்மலா கூட ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிற. ஏன் வனஜா, என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொன்னா உடனே டைவர்ஸ் கொடுத்துற போறியா? வனஜா சொல்லியா, டைவர்ஸ் கொடுக்க போறியா? ஏன் இப்படி பேசுற? உனக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும், அதையாவது என்கிட்ட சொல்லு. என்கிட்ட ஏதாவது குறை இருந்தா நான் மாத்திக்கிறேன். உனக்கு பிடிக்காத மாதிரி நான் நடந்துக்கிறேனா? சொல்லு வனஜா, எதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறேன். ஓ, அட்ஜஸ்ட் பண்ணி போற? ஏயா, நீ அட்ஜஸ்ட் பண்ணி போக நான் என்ன ராங்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? வனஜா இங்க பாரு, உன்னோட லிமிட் எதுவோ அதோட நீ நிறுத்திக்கோ. அதை விட்டுட்டு இப்படி பாசமா பேசுற, ஆசையா பேசுறேன்னு ஏதாவது வந்த. வனஜா, எனக்கு புரியல. எதனால உனக்கு என் மேல இவ்வளவு கோபம்? ஏதாவது சொன்னாதானே எனக்கு தெரியும். ஏன் உனக்கே தெரியலையா? சொல்லியா, உனக்கே தெரியலையா? வனஜா. என்னையா சொல்லி உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க? வனஜா, கல்யாணத்தப்ப சொந்த தொழில தான் இருந்தேன். அது லாஸ் ஆகும் நான் என்னத்த கண்டேன். ஆனா இப்போ நான் நல்ல வேலைக்கு தானே போறேன். நம்ம குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம தானே போகுது. ஆமா ஆமா, நல்லபடியா தின்னா போதும், அது உனக்கு பிரச்சனை இல்லாம போகுது. என்ன வனஜா, புள்ளைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு சொன்ன. அதுக்கும் நான் மறுப்பு சொல்லலையே. உன் இஷ்டப்படிதான் நம்ம புள்ளை இப்போ யூகேஜி படிக்கிறான். இனி அவன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறானோ, இல்ல நீ என்ன ஆசைப்படுறியோ அதெல்லாம் என் தலைய அடமான வச்சாது நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ என்கிட்ட சரியா பேசாம நீ கோபப்பட்டுட்டு வலிக்குதா? வனஜா நிறுத்தியா? சொந்த வீடு, சொந்த தொழில், காரு, பங்களா, அப்படி இப்படின்னு அவ்வளவு பேசுனீங்க. உங்க அம்மா சும்மாவா எங்க அம்மா கிட்ட நகையெல்லாம் கேட்டா? வனஜா, அம்மாவை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. ஆனா அந்த அம்மா இப்ப என்னன்னு கூட எட்டி பாக்குறது இல்ல. என் மகன் சொந்தமா தொழில் வச்சிருக்கான், வீடு வச்சிருக்கான், 30 பவுன் போட்டாதான் அந்த கல்யாணம் நடக்கும். அவ்வளவு இதா வந்து பேசுனீங்க. எங்க வீட்லயே ஒன்ன நம்பி நான் இங்க வந்து இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், வசதியா இருப்பேன் ஆசைப்பட்டு இங்க கேட்ட எல்லா சீர்வரிசை செய்முறை எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் என்ன ஆச்சு? வனஜா, நம்ம நிலைமை இப்படியே இருக்காது, கண்டிப்பா மாறும். ஏய் நிறுத்தியா? 6 வருஷமா மாறாத நிலைமை இனிமேல் அப்படியே மாறிட போகுது. ஆசைப்பட்ட பிறகு ஏதாவது ஒண்ணு வாங்க முடியுதா? என் செட்ல உள்ள எல்லாரும், என் சொந்த பந்தக்காரிய, என் கூட பிறந்தவ கூட ஏதாவது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா புதுசா சாரி எடுக்கிறது, அதுக்கு மேட்சா எவ்வளவு ரேட் கொடுத்து பிளவுஸ் தைக்கிறது, ஆளாளுக்கு அவ்வளவு தூரம் சந்தோஷமா எல்லாம் என்ஜாய் பண்றாங்க லைஃப. நான் தான் ஒன்ன கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு தொலைறேன். ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் கூட இல்லனா என்ன வாழ்க்கை தானா? புள்ள மட்டும் பிறக்கல, என்னைக்கோ உன்னை விட்டுட்டு போய் தொலைஞ்சிருப்பேன். வனஜா, என் பேர் நீ சொல்ல ஒரு மாதிரி இருக்கு, போயிடு பேசாம. வனஜா. இதாங்க வனஜா வீட்ல பிரச்சனை. கல்யாணம் பண்ணும்போது சோலைக்கனி வீட்ல நல்ல வசதி. நான் கல்யாணமான ஒரே வருஷத்துல அவனோட சொந்த பிசினஸ் லாஸ் ஆகி அடுத்தடுத்து ஏகப்பட்ட கஷ்டத்தை சந்திச்சு இப்ப வெளியே தான் வேலைக்கு சோலைக்கனி போய்கிட்டு இருக்காங்க. பெரிய பங்களா வீட வித்து ஓரளவு எல்லா கடனையும் அடைச்சு இப்ப இந்த ஒரு சின்ன வீட விலைக்கு வாங்கி அண்ணனுக்கு வேலை பார்த்து கிடைக்கிற வருமானத்துல சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சா வனஜாவுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. வசதின்னு சொல்லி இப்படி நம்ம இந்த சின்ன வீட்டுல வந்து கஷ்டப்படுறோமேன்னு கோபம் எரிச்சல். அதை இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நம்ம சோலைக்கனி மேல காமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவரும் எல்லாத்துக்கும் பொறுமையா தான் போறாரு. ஏன்னா தொழில் நஷ்டமானது, ஏகப்பட்ட கடனானது எல்லாத்துக்கும் காரணம் நாம தானே. நம்ம பொண்டாட்டி நம்ம மேல கோபப்படுறது நியாயம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லா நேரமும் இப்படி பொறுமையா தான் போய்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். இங்க பாத்தியா, நேத்துதான் என் புருஷன் இந்த லோலாக்கு வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்காக்கா? ரொம்ப அழகா இருக்கு மீனா, உன் காதுக்கு எடுப்பா இருக்கு. நிஜமாவாக்கா? ஆமா மீனா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏக்கா வனஜா, வனஜா. என்னடி? இங்க பாரு, என் லோலாக்கு நல்லா இருக்கா? என் புருஷன் எனக்காக நேத்துதான் வாங்கி கொடுத்தாரு. வனஜா, ரொம்ப சஸ்பென்ஸா. அடுத்த வாரம் எங்க கல்யாண நாள் வருதா, அதுக்காக நகை சீட்டு போட்டு எனக்கே தெரியாம சஸ்பென்ஸா வாங்கி ஒரு வாரத்துக்கு முன்னையே கொடுத்துட்டாரு. எப்படி இருக்கு வனஜா? நல்லா இருக்கு. என்னடி அவ்வளவுதானா? எனக்கு இந்த லோலாக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? ஐயோ சந்தோஷம் தாங்கல, அதான் உங்க எல்லார்கிட்டயும் காமிக்கலான்னு வந்தேன். நீ என்ன சிம்பிளா நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்ட, வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிற? வனஜா, உன் புருஷன் வாங்கி கொடுத்தா நீ வச்சுக்கோ, அது ஊருக்கே வந்து தமட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்க.
என்ன உன் புருஷன் தான் எல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்கறான்னு நினைப்பா? இல்ல வனஜா, அது வந்து நிறுத்திக்கோடி. உன் வசதி வாய்ப்பெல்லாம் நீயே வச்சுக்கோ. சும்மா பவுமானம் பீத்திக்கிட்டு இருக்காத. ஏய் வனஜா, என்ன இப்படி பேசுற? அதானே, என்ன வனஜா, அவ ஆசையா புருஷன் வாங்கி கொடுத்தான்னு வந்து காமிக்கிறா. நல்லா இருக்குன்னு சொல்றதை விட்டுட்டு ஏன் இவ்வளவு கோபப்படுற? ஆமா, அவ என் நேரம் என் புருஷன் அதை வாங்கி கொடுத்தான் இதை வாங்கி கொடுத்தான்னு வந்து காமிச்சிக்கிட்டு மினிக்கிட்டு இருப்பா. ஆஹா ஓஹோ சூப்பர்னு பாராட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணம். என் வீட்லயும் சரி, இங்க நான் வந்த வீட்லயும் சரி, நல்ல வசதிதான். இதுக்கு மேல ஏகப்பட்ட நகையை போட்டு நானும் மினிக்கிட்டு தான் தெரிஞ்சேன். இதெல்லாம் என்கிட்ட காமிச்சு பெரிய பணக்காரி மாதிரி இது பண்ணிக்காத. லோலாக்கு யார் இதை கேட்டா மெனக்கட்டு கூப்பிட்டு காமிக்கிறா. எல்லாம் அந்த மனுஷனை சொல்லி தொலையணும். இன்னுக்காக அந்த புருஷனை கட்டிக்கிட்டு அண்டவளா நம்மள இப்படி கூப்பிட்டு பேசுற அளவுக்கு ஆய் போய் தொலைஞ்சிருச்சு. என்னவ இந்த பேச்சு பேசிட்டு போறா? ஏங்கா, நான் தப்பா ஏதாவது பேசுனேனா? ஐயோ மீனா, அப்படிலாம் இல்லம்மா. அவ என்ன கடுப்புல இருந்தாலும் பேசிட்டு போறா, நீ அதெல்லாம் கண்டுக்காத. கல்யாணமாகி இது 10வது வருஷம்க்கா. இந்த கல்யாண நாளைக்கு எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்யறேன்னு மனுஷன் எத்தனை நாள் சீட்டு போட்டு சேர்த்தாரோ, இப்ப எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தாரு. அந்த ஒரு சந்தோஷம் தாங்காம தான் உங்க எல்லாத்தையும் காமிச்சேன். ஆனா இது தப்புன்னு தோணுது. ஐயா தப்பலாம் இல்ல, நீ ஏன் வருத்தப்பட்டு இருக்க? கல்யாண நாளைக்கு உன் புருஷன் வாங்கி கொடுத்துருக்கான், ரொம்ப சந்தோஷமா இரு. அவ என்னைக்கு யார்கிட்ட நல்லா பேசினா? அவளுக்கா ஒரு குணம் இருந்தா கூப்பிட்டு நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவா. இல்லாட்டி மூஞ்சில முடியாத மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு போவா. அவனா ஒரு ஆளுனா அவ பேசினா நீ வருத்தப்பட்டு இருக்க. போடி போ. சரிக்கா, இனி அவகிட்ட எதையும் சொல்லிக்காத, கொஞ்சம் தள்ளியே இரு. சரிக்கா. ஏ மீனா. சொல்லுங்கக்கா. உன் முகத்துக்கு கம்மல் அவ்வளவு அழகா இருக்குடி. உன் புருஷன் உனக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கான். எவ்வளவு லட்சணமா இருக்க தெரியுமா? நிஜமாவாக்கா? வருத்தப்படாத, போ போ, உன் புருஷனுக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு கொடு. சரிங்கக்கா, அப்புறம் வரேன். சரிம்மா. என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? எப்ப கோவப்படுது, எப்ப நார்மலா பேசுதுன்னே தெரியல. ஐயா நாளைக்கு ஆசையா வாங்கிட்டு வந்தேன்னு காமிச்சா உனக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ, நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதானே? என்ன பேச்சு பேசுறா பாரு. இவளதான் இவ புருஷன் எப்படி வச்சு சமாளிக்கிறானோ. அந்த பையன் பாவம் தான். இந்த மாதிரி வனஜா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயும் இப்படி ஒரு பேரை தான் வாங்கி வச்சிருக்கா. அவளுக்கு ஏத்த மாதிரி ஜாலரா அடிச்சுட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசினா, ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பாசமா பேசுற மாதிரி வனஜாவும் அவ்வளவு தேனா பேசுவா. ஆனா அவளுக்கு பிடிக்காத மாதிரி யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட அடுத்தவங்க இவகிட்ட வந்து பேச ஆசையே பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு கோபமா வெடுக்குன்னு பேசிட்டு போயிருவா. வாங்க வாங்க, இந்த குணம் அவளை என்னென்னலாம் பண்ணதுன்னு பார்த்தலாம். படி. படிச்சிட்டு தாமா இருக்கேன். ஒவ்வொரு எழுத்து நல்ல சத்தமா சொல்லி படி. ஊனா படிடா. அம்மா, அப்பா எப்ப வருவாரு? படிக்கிற நேரம் எதுக்குடா உங்க அப்பா? நைட் ஆயிடுச்சுமா. ஒட்டிச்சேனா? ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து அப்பா அப்பா அப்பான்னு உயிரின் படம் நீ எடுத்து தொலைற. உனக்காகவே எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்கேன். எப்ப பாரு அப்பா அப்பான்னு. ஆமா, எப்ப பார்த்தாலும் கோபமாவே பேசுற. ஐயா, உங்ககிட்ட அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டாலும் ஓய முடிட்டு படிடா. நான் அப்பா வந்ததும் படிச்சுக்கிறேன். ஆமா ஆமா, அந்த மனுஷன் வந்ததும் உனக்கு தான் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு எத்தனை மணிக்கு வாரானோ? கல்யாணம் முடிச்ச ஒரு வருஷத்துல சொந்தமா தொழில் பாத்துக்கிட்டு இருந்தான். மணிக்கு ஒருக்க வந்து எட்டி பார்த்துட்டு சந்தோஷமா பேசிட்டு கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவான். கரெக்டா ஒரு வருஷம் தான். நீ பிறந்த எல்லாம் போச்சு. இப்ப வரைக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவானா? அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு நல்ல குழந்தை பரு தீமண்டத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்க. என்னமா புலம்புற? உங்க அப்பனை கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து புலம்பிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாம் என் நேரம். உன் பாட்டி கிட்ட இதெல்லாம் சொன்னா, உன் பிள்ளையோட இங்க வந்து இருந்தேன்னா உன் அண்ணன் பொண்டாட்டி உன்னை விரட்டி தான் விடுவா. ஒண்ணு உன் புருஷன் கூட வாழணும்னா வாழு, இல்ல தனியா ஒரு வீடு எடுத்து நீ வாட்டுக்கு சந்தோஷமா இருன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கான்னு பாரு என்ன பெத்தவ. எல்லாம் என் நேரம், இங்கேயே குப்பை கொட்டணும்னு. உன் பெரியமா உன் சித்திக்காரிலாம் கல்யாணம் முடிச்சு அங்கிட்ட அங்கிட்டு வெளியூர்ல செட்டில் ஆகி நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு எப்ப பாரு அவுட்டிங் போய்கிட்டு டெய்லி புருஷன் கூட செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு தொலைறாளுங்க. இங்க அதுக்கெல்லாம் வக்கு இருக்கா? அம்மா, அப்பா வந்ததுமே பாத்துக்கிறேன். உங்ககிட்ட அப்பா எப்ப வருவாங்கன்னு கேட்டது தப்புதான். போதும் போதும், இனி உன்கிட்ட அப்பா எப்ப வருவாங்கன்னு கேட்கவே மாட்டேன். வந்ததும் நானே பாத்துக்கிறேன். டேய் விஷம் விஷம். அப்படியே உங்க அப்பையும் புத்தி தான். வந்தால் மாதிரியே தப்பாம பிறந்து வந்திருக்க. போறா, போய் படுத்து தூங்கு. அடிச்சிருவேன், ஒழுங்கா படுத்து தூங்கிரு. அப்பா வரட்டும். இந்த மனுஷன் வந்து நீ பல்ல காமிச்சு விளையாண்டு அவன் அதுல ஒண்ணு சந்தோஷப்பட வேண்டாம். அவன் சந்தோஷப்படுற மாதிரி இந்த வீட்டுல ஒண்ணு நல்லது இல்ல. பேசாம படுத்து தூங்கிரு. தின்னுட்டேல, தூங்குடா. எதுக்கு அழுகுற? ஆய் தந்தா 1 மணி நேரத்துக்கு வாயவே மூட மாட்டேன். அழாத பத்துக்கு ஒட்டிச்சிருவேன். ஏய் சோ, அழுதழுதே சாதிச்சு துளறியடா. சரி, நீ ஒண்ணு தூங்க வேண்டாம். ஆய மூடிக்கிட்டு இருந்தா போதும். ஏய் கண்ணா. அப்பா. வாடா கண்ணா, எதுக்கு அழுகுற? அப்பா, அம்மா தான் வஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஏய் அட்டி வாங்குவ. உங்க அப்பங்கிட்ட நீ என்ன பேசணுமோ பேசிக்கோ. என்ன பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த? ஐயோ வனஜா, விடு, குழந்தை தானே. ஓ நிறுத்தியா? உன்கிட்ட ஒண்ணு நான் எதையும் பேசல. பாருப்பா, இப்படிதான் கத்திக்கிட்டே இருக்காங்க. சரிடா அழாத. போ, அப்பா ஹால்ல உனக்கு சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன். சாக்லேட்டா? ஆமா போ, போய் எடுத்து சாப்பிடு.
டேய் டேய் அதெல்லாம் எடுத்து திங்காதடா. ஏன் வனஜா, ஏன் சாப்பிட வேண்டாங்கிற? என்ன 200 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்க? மிஞ்சி போனா 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்ப. அதான் அவன் திங்கிறக்க ஓடுறான் பாரு. எல்லாம் நேரம். இங்க பாரு வனஜா, உனக்கு என் மேல என்ன கோபம்னாலும் இருக்கலாம். அதை ஏன் நம்ம பிள்ளைகிட்டயும் காமிக்கிற? இங்க பாரு, பழையபடியும் சொந்த தொழில் வைக்க நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் தொழில் வச்சு நல்லபடியா முன்னேறி நீ கல்யாணம் முடிச்சு இங்க வந்தப்போ எப்படி ஒரு பங்களா வீடா இருந்ததோ அதே வீடு மாதிரி திரும்ப நம்ம கட்டலாம், இல்ல வாங்கலாம். சீக்கிரத்துக்குள்ள நான் எல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கை இப்படியே இருக்காது வனஜா. எந்த அளவுக்கு நல்லா இருந்துட்டு டக்குன்னு இப்படி கீழே இறங்கி வந்தோமோ அதே மாதிரி இந்த நிலைமையில இருக்கிற நாம கண்டிப்பா சீக்கிரம் முன்னேறி வருவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் நம்பிக்கையா? நம்பிக்கைய வச்சு வனஜா பேசாம போயிடு. இன்னைக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரி மீனா அவ புருஷன் லோலாக்கு வாங்கி கொடுத்தானா, அந்த மெனக்கட்டி என்ன கூப்பிட்டு காமிக்கிறா. அப்படியே எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ச்சே, அப்படியே அசிங்கத்துல. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் என்ன கூப்பிட்டு அசிங்கப்படுத்துற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏய் வனஜா, அதையே நீ அசிங்கம் நினைக்கிற? அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அதை உங்ககிட்ட சந்தோஷமா காமிச்சிருப்பாங்க. சந்தோஷமா காமிக்க என்ன இருக்கு? அவன் ஒண்ணு சந்தோஷமா காமிக்கல. என் புருஷன் எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்கறான் அதே இது ஓ புருஷனுக்கு அந்த வக்கு இருக்கான்னு கேக்குறா. வனஜா என்ன ரோசா வருதா? அந்த அப்பல நீ ஒண்ணு கிழிச்சிட மாட்ட. வழக்கம் போல உனக்கு வடிச்சு வச்சிருக்கேன். போ போ போய் கொட்டிட்டு நீ தின்னதெல்லாம் கழுவி வச்சுட்டு வந்து படு. இவனை வேற சாக்லேட் அது இதுன்னு அனுப்பி விட்ட. இனி அவன் தின்னுட்டு எப்ப வந்து தூங்க? நான் வேணா பாத்துக்கிறேன், நீ படுத்து தூங்கு. அப்படியே உன்கிட்ட புள்ளைய விட்டுட்டாலும். ஏய் வனஜா, நான் இதுக்கு மேல என்ன பண்ணட்டும்? வனஜா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து தான் செய்யறேன். ஆனா டெய்லி தேல் கொட்டின மாதிரி எனக்கு கொட்டிக்கிட்டே தான் இருக்கா. ஆனும் நாம விரும்பி கல்யாணம் படிக்கிட்ட பொண்ணு நம்மள நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை எந்த விஷயத்திலும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு பொறுமையா போக போக இருக்க இருக்க ரொம்ப இதான் பேசுறா. இதுக்காக தான் நான் அம்மா கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம வசதி தொழில் இதெல்லாம் எதையுமே சொல்லாதமா, நான் படிச்ச படிப்பை சொல்லு. அது மாதிரி நீ பொண்ணு வீட்டுல எந்த நகை நட்டு எதையும் வாங்காத. எவ்வளவோ சொன்னேன், அம்மா கேட்டாங்களா? நம்ம கௌரவத்துக்கு இவ்வளவு நகை வாங்கினாதாண்டா அது நமக்கு பெருமை, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கல்யாணத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு எனக்கு என்ன மூத்த மகை வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா தினம் தினம் நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆபீஸ்ல கூட ரொம்ப நிம்மதியா இருக்கேன். நான் வீட்டுக்கு வந்தா ஏண்டா வரோமோன்னு இருக்கு. என் மகனுக்காக மட்டும்தான். அவன் மட்டும் இல்ல, என்னைக்கு இவ பேசுற பேச்சுக்கலாம் கண்காணாத இடத்துக்கு போயிருப்பேன். புருஷனா கூட மதிக்க வேண்டாம், ஒரு மனுஷனா? இதெல்லாம் என்ன வாழ்க்கையோ? இனி எத்தனை காலத்துக்கு இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறேன்னு தெரியல. ஆனா ஒரு நாள் நான் பழையபடி வருவேன். அப்ப நீ இப்படி பேசின பேச்சலாம் என்ன பண்றேன்னு பாக்குறேன். இந்த மாதிரி சில பொண்ணுங்க இருக்கதாங்க செய்யறாங்க. கல்யாணம் முடிச்சு வரும்போதே நம்ம ரொம்ப வசதியா வாழ போறோம், சினிமால பாக்குற மாதிரி அப்படியே நம்ம லைஃப் ஸ்டைல் மாற போகுது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கனவோட உள்ள வந்துட்டு இங்க வந்ததும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது அவ்வளவுதான் நம்ம லைஃபே போயிடுச்சுன்னு அவங்களையும் கஷ்டப்படுத்தி அவங்க கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா ரியல் லைஃப்ல புருஷன் நமக்கு ஆறுதலா அன்பா இருக்கானா, நம்மள எப்பவுமே கேர் பண்றானா, அந்த ஒரு அன்பான வாழ்க்கை போதுன்னு யாரும் நினைக்கிறதுல. அந்த அளவுக்கு அன்பா பாத்துக்கிறவன் பொண்டாட்டிய சும்மாவாங்க விடுவான்? தரையில நடக்க விடாம உள்ள கையில தாங்க மாட்டான். வசதி வாய்ப்பு தான் பெருசு நினைச்சு இந்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கைய ஒரு சில பொண்ணுங்க தவற விட்டுட்டு தான் இருக்காங்க. சரி ஓகே, அடுத்து நம்ம ஸ்டோரியில என்ன நடக்க போகுதுன்னு பாத்திரலாம். வனஜா வனஜா, ஹே வனஜா, எங்க இருக்க? இங்க வாவே. என்ன வனஜா, எங்க அண்ணன் எங்க அம்மா எல்லாரும் வராங்களாம். அவங்க எதுக்கு இங்க வராங்க? வனஜா இல்ல இப்ப எதுக்கு திடீர்னு இங்க வராங்க? இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ரொம்ப நாள் ஆச்சுன்னா உடனே பொட்டி பொடிக்கை தூக்கிட்டு இங்க வந்துடுறதா? இல்ல வனஜா, வந்து சுமார் 2 நாள் இருந்துட்டு போலான்னு. 2 நாளா? வனஜா ஆல்ரெடி நம்ம ஊருக்கு வந்தாச்சு. இதோ இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட வீட்டுக்குள்ள வந்துடலாம். ஓ அப்படியா? எப்படி வீட்டுக்குள்ள வந்தது நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவியா? ஐயோ இல்லம்மா, எனக்கே தெரியாது. இப்பதான் அண்ணன் கால் பண்ணி சும்மா பேசிக்கிட்டு நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா என்னன்னு விளையாட்டா பேசலாம். அப்பதான் நம்ம ஊருக்கு வந்துட்டேன்னு சொன்னான். விளையாட்டு? என்ன அவன் என்ன குழந்தையா? இங்க பாரு, 7 வயசாச்சு, நான் அண்ணன் தம்பியை ஓடி பிடிச்சு விளையாட வேண்டிதான். இல்ல அது வந்து வந்துட்டாங்க. இல்ல நீ சம்பாத்தியம் பண்ற லட்சணத்துக்கு இப்ப இதெல்லாம் உனக்கு தேவையா? எங்களுக்கே ஒழுங்கா எதையும் செய்ய முடியல, இதுல உன் அம்மா உன் அண்ணன் அண்ணன் பொண்டாட்டி உருப்படும். இங்க பாரு, என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் செய்யறேன். ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. உங்க வர்றதே 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு ஒருக்கதான். நீ எதையும் சொல்லிக்காத ப்ளீஸ் வனஜா. என்னென்ன வேணும் சொல்லு, ஏதாவது தேவையா இல்ல வாங்கி கொடுக்கணும், எதா இருந்தாலும் நான் செய்யறேன். செய்வையா? செய்வ. பொண்டாட்டி என்ன கேட்டாலும் செய்யறதுல உன் அம்மா உங்க அண்ணன் வராங்கன்னதும் என்ன வேணாலும் செய்வ. இல்ல வனஜா. பாரு, வந்தவங்களுக்கு ஆக்கி கொட்டு அதை செய் இதை செய் ஏதாவது என்ன சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன வனஜா, போன தடவை வந்தப்பலாம் நீ அவங்கள நல்லா தானே பாத்துக்கிட்ட. ஆமா, இந்த தடவை பாத்துக்க முடியாது. போன தடவை இருந்த இருப்போட ஓ நிலைமை இப்ப குறைஞ்சுதானே போச்சு. கூடி இருந்தா சரிங்களா? உன்னாலேயே ஒண்ணும் முடியாது. இதுல உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை? போறேன்னு சொன்னா வந்து தொலையாதீங்க.
உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோத்த போறதுக்கே நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் வந்து உங்களுக்கு சேர்த்து நான் பிச்சை எடுத்து போடணும்னு சொல்ல வேண்டியதானே? வனஜா என்னையா சவுண்ட் எல்லாம் கொடுக்கற? பா கோபம் வருதோ? கோபம் வந்தாப்புல நீ ஒண்ணும் செஞ்சிட மாட்ட. இங்க பார், வந்தாங்கன்னா நீ என்னமும் பண்ணிக்கோ. என்கிட்ட அதை செய் இதை செய் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் உன் அம்மா உன் அண்ணன் யாரையும் பார்க்க மாட்டேன். இதை விட கேவலமா தான் உன்னை பேசுவேன், பாத்துக்கோ. ஏய் வனஜா, இது ஒரு 2 வாரத்துக்கு முன்ன அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தரலாம். அம்மா வாமா, வா வா. அப்பா வாங்கப்பா. வாங்க மாமா. வாங்க அத்தை. ஆமா மாப்ள, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மாமா. அத்தை வாங்க அத்தை, உள்ள வாங்க. சரிங்க தம்பி. மா என்னம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லாம? பக்கத்துல உன் அத்தக்காரி வீடு இருக்குலடி, அதான் தூரத்து சொந்தேன்னு சொல்வேன்ல, பஞ்சு. ஆமா, அவ வீட்டுக்கு வந்தாண்டி. அவ புள்ள பெரிய புள்ளி ஆயிட்டான்னு சொன்னா, அதான் அவளுக்கு 2 தீமட்டை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலாமேன்னு வந்தோம். ஓ சரிம்மா, சரிடி. உனக்கு இந்த பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க? அம்மாடி, வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன், இருமா எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும்ப்பா, எடுத்துக்கலாம். வனஜா, என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டு போய் உட்கார சொல்லு. அத்தை மாமா உட்காருங்க. அதுக்கப்புறம் வீட்டுல என்ன சமைச்சிருக்க? பருப்பு ரசம். இல்ல அதெல்லாம் வேண்டாம், இரு நான் கறி எடுத்துட்டு வரேன். உடனே சமைச்சிருவேல? சரி இரு, 10 நிமிஷத்துல வரேன். ஐயோ மாப்ள, அதெல்லாம் வேண்டாம், நாங்க இதோ அப்படியே கிளம்புறோம். என்ன மாமா, எத்தனை நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சாப்பிடாம போலாமா? சாப்பிட்டுட்டு சாயங்காலம் போகலாம். இல்ல மாப்ள. அட உட்காருங்க மாமா. அத்தை வாங்க அத்தை. சரிங்க மாப்ள. என்னங்க? மாப்ள இவ்வளவு தூரம் சொல்றாரு, அதை மீறி எப்படி போக? நீயும் உன் மக கூட ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேல, சாயங்காலத்துக்கு பிறகு கிளம்பி போலாம். சரிங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. உள்ள உட்காருங்க, இதோ ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்க மாப்ள. வனஜா, ஃப்ரிட்ஜ்ல சாத்துக்குடி இருக்கு. வெயில்ல அங்க இருந்து வந்திருக்காங்க, எடுத்து ஜூஸ் போட்டு கொடு. நான் கறி வாங்கிட்டு பிரியாணி செய்ய என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ம். என்னங்க, மாப்பிளே பாத்தீங்களா? ரொம்ப தங்கமான மனுஷன். ஆமாமா. ஆமா, ரொம்ப தங்கமான மனுஷன் தான். உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேர் வாங்கணும்னு நடிக்கிறான். இத தெரியாம நீங்களும் பெருமையா பேச வேண்டியதா? இதாங்க வனஜாவோட அப்பா அம்மா வந்தப்போ இதையுமே எதிர்பார்க்காம அவ்வளவு சந்தோஷமா தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு நல்ல விதமா பேசி ரொம்ப சந்தோஷமா அவங்கள வழி அனுப்பி வச்சா நம்ம சோலைக்கனி. ஆனா இப்போ வனஜா சோழக்கனியோட அம்மா அண்ணன் ஒய்ஃப் 3 பேரும் ஆண்ட வேலை வந்துகிட்டே இருக்காங்க. நான் இப்படி இருக்கிற வனஜா அவங்கள எப்படி நடத்துவா? அவங்க முழுக்க நம்ம சோலைக்கனியவும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினா அச்சோ, இனி என்னடா நடக்க போகுது? சரி ஓகே, பாத்திரலாம். ஆனா என்னைக்கு இல்ல, திங்கக்கிழமை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆப் ரொம்ப மக்கர் பண்ணிருச்சு. உடைய வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். 2 தடவை வீடியோ எடுத்து அதை ஆப்பை விட்டு வெளியே எடுக்கவே முடியல. 2 தடவை எடுத்த வீடியோவும் அப்படியே டெலீட் ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த வீடியோ இப்ப வர்றதுக்கும் லேட் ஆயிடுச்சு. டைமிங்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வர எபிசோட்லாம் டைமிங் எப்பவும் போல நார்மலா இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம டைமிங் குள்ள போட முயற்சி பண்றேன். ப்ளீஸ் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆன் பாவம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்.